கேள்வியை சொல்லிட்டு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இரண்டாவது திருக்குறான்ல 2வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் யூதர்களாக இருந்தது இல்ல அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா நம்முடைய பிரச்சாரர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யாக்கூப் நபி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் யூதருக்கு தலைவர் அவர் தான் அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறார்கள். குர்ஆன்ல யாக்கூப் நபி யூதர் இல்லைங்கிறான், யாக்கூப் நபி தான் யூதருக்கு தலைவருங்கிறாங்களே, அது எப்படி கேட்கிறாங்க. இதுதான் அவருடைய கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா, இப்னு கதீர் என்ற ஒரு திருக்குர்ஆனுடைய விரிவுரை நூல் இருக்கிறது, தமிழாக்கம் வந்திருக்கிறது. அதுல நிறைய முரண்பாடான தவறான செய்திகள்லாம் இருப்பதாக தெரிகிறது, அதை படிக்கலாமா? இப்படி 2 கேள்விகள் கேட்டிருக்கிறார். முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், யூதர்கள் என்பது வேற, இஸ்ரவேலர்கள் என்பது வேற. இதை நீங்க முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்தால் இந்த கேள்வி வராது. அப்ப இஸ்ரவேல் என்பது யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். யாக்கூப் நபி இருக்காங்க இல்லையா, யாக்கூப் நபியுடைய இன்னொரு ஒரிஜினல் பேர் என்னது? இஸ்ராயில். அவருடைய வழித்தோன்றலுக்கு பேர் தான் இஸ்ரவேலர்கள். அவருடைய சந்ததிகளா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் என்னது? இஸ்ரவேலர்கள். ஆனா யூதர் என்பது யகூதாண்டு ஒருத்தர் அந்த இஸ்ரேல் வழியில ஒருத்தர் தோன்றுவார். அந்த ஆள் ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் யகூதிகள். இஸ்ரவேல்ங்கிற விரிந்த ஒரு இனத்துக்குள்ள அதுல ஒரு பிரிவு தான் யூதர்கள் என்பது. எல்லா இஸ்ரவேலும் யூதர் கிடையாது. அப்ப ஈசா நபி ஏற்றுக்கொண்டார்களே, அவங்க கிறிஸ்தவர்களா இருந்தாங்க, ஆனா இஸ்ரேலா இருந்தாங்க, ஆனா அவங்க யூதர் கிடையாது, இஸ்ரவேலா தான் இருந்தாங்க. அப்ப இஸ்ரவேல்ல இருந்து கொண்டு இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அந்த இஸ்ரவேல் மக்கள்ல பல பேர் நினைஞ்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க யூதர்களா இல்ல, ஆனா இஸ்ராயேல் மக்கள் தான் அவங்க. அப்ப இஸ்ராயேல்ங்கிறது ஒரு ஆளுடைய சந்ததியை குறிக்கும், மதத்தை குறிக்காது. இஸ்ராயேல்ங்கிறது மதம் கிடையாது, நல்லா விளங்கிக்கிறேன். இஸ்ராயேல்ங்கிறது ஒரு ஆளுடைய பெயர். அவருடைய புள்ள குட்டிகளுக்கு பேரு பனி இஸ்ராயேல். அந்த பனி இஸ்ராயேல்கள்ல சில பேர் யூத மதத்தை பின்பற்றி இருப்பார்கள், சில பேர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி இருப்பார்கள், சில பேர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றி இருப்பார்கள். அப்ப இஸ்லாம் மதத்தை பின்பற்றவர்கள் இஸ்ரவேலராகவும் இருப்பார்கள், முஸ்லிமாவும் இருப்பார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றினவர்கள் கிறிஸ்தவராகவும் இருப்பார்கள், இஸ்ரவேலராகவும் இருப்பார்கள். யூத மதத்தை பின்பற்றியவர்கள் யூதராகவும் இருப்பார்கள், இஸ்ரவேலராகவும் இருப்பார்கள். அப்ப இஸ்ராயேல் என்பது ஒரு கோத்திரத்தின் பெயர் தானே தவிர ஒரு மதத்தின் பெயர் கிடையாது. யூதம் என்பது ஒரு மதத்தின் பெயர். இஸ்ரவேல் மக்கள்ல ஒரு சாரார் யூதர்களா இருந்தார்கள், எல்லா இஸ்ரவேலர்களும் யூதர்கள் கிடையாது. இதை விளங்கிக்கணும். அதனால யாக்கூப் நபி தான் யூதர் யாராவது சொன்னா அது தப்பு. ஆனா இப்படித்தான் சொல்லியிருப்பாங்க, நீங்க தப்பா வழங்கியிருப்பீங்க. யாக்கூப் நபி தான் இஸ்ராயேலு, அவர் யாபனி இஸ்ராயேல்ங்கிறான் அல்ல, இஸ்ராயேல் மக்கள் என்று. இஸ்ராயேல் மக்கள் என்று சொன்னால் யாக்கூப் நபியுடைய பிள்ளைங்க, யாக்கூப் நபியுடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு அர்த்தம். யாக்கூப் நபி யூதர் கிடையாது. யாக்கூப் நபியுடைய அந்த வழித்தோன்றல் தான் யூத மதம் என்ன செய்கிறது? தோன்றுகிறது. அந்த மதத்தை பின்பற்றுறவங்களுக்கு பேர் என்னது? யூதர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால அது யாக்கூப் நபி வழியாகத்தான் இஸ்ரவேலர்கள் வந்தார்கள் என்பதில் டவுட் கிடையாது. ஆனா இன்றைக்கு எடுத்துக்கிட்டீர்களேயானால் இஸ்ரேல்ங்கிற அந்த நாட்டில் அவருடைய பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற கள்ளத்தனமாக உருவாக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு ரெண்டு ஒண்ணு மாதிரி தெரியுது. ஆனா எத்தனையோ இஸ்ரவேல் மக்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள், எத்தனை இஸ்ரவேல் மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். ஈசா நபியே அவர் இஸ்ராயேல் மக்கள் தானே, இஸ்ரவேல் மக்கள் தான், இஸ்ரவேலுடைய சந்ததி தான் அது அவரே. ஆனா அவர் யூதர் இல்லையே. அப்ப அந்த மாதிரி மாறி இருப்பார்கள். அதனால யூதருங்கிறது ஒரு சுருங்கின அர்த்தத்தை தரக்கூடியது, இஸ்ரவேல்ங்கிறது விரிந்த ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது. அதனால இதுல ஒரு குழப்பம் கிடையாது. யாக்கூப் நபியுடைய வழித்தோன்றல்கள்ல தான் என்ன செய்யறாங்க, யூதர்கள்ங்கிற ஒரு இனம் உருவாகிறது. அதுல இன்னும் பல இனங்கள்லாம் உருவானது. அடுத்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, தப்சீர் இப்னு கதீர்ங்கிற அந்த நூல் இப்ப தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறார்கள். இத படிச்ச உடனே அதுல நிறைய தவறுகள் எல்லாம் இருப்பது இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு தெரிகிறது. இத படிக்கலாமான்னு கேட்கிறாரு.
இதுல ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நீங்க உங்களுக்கு சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப இருக்கிற தப்சீர்கள்ல அரபு மொழியில் எழுதப்பட்ட இருக்கிற தப்சீர்கள்ல உருப்படியான 2-3 தப்சீர்ல இப்னு கசீர் ஒண்ணு நல்லா விளங்கிருங்க. உருப்படியான தப்சீர்பாங்கல அந்த தரத்தில் உள்ள தப்சீர்கள்ல இப்னு கசீர் என்ன இருக்குது, ஒரு முதலிடத்தில் இருக்குது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆத்தன்டிக்கான தப்சீர் என்று எல்லாருமே என்ன செய்வாங்க, அதை பாராட்டுவார்கள். அப்ப இப்னு கசீரே உங்களுக்கு இப்படி இருக்குமே என்று சொன்னால் அதுலயே அதுல உள்ள தவறுகளும் இருக்கிறது. நீங்க சொல்றபடி இப்னு கசீர்ல நிறைய தவறான செய்திகள்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த தவறான செய்திகள்லாம் இருக்கக்கூடிய இப்னு கசீர் தான் உள்ளதுக்கு பரவாயில்லைங்கிற சர்டிபிகேட் வாங்கி இருக்கிறது. அரபு மக்கள் மத்தியில, அறிஞர்கள் மத்தியில, இமாம்கள் பெரியார்கள் மத்தியில இப்னு கசீருக்கு என்ன பேரு, அதுதான் டாப் சூப்பர் தப்சீர். அதுக்காகத்தான் இப்னு கசீர் மொழிபெயர்க்க செஞ்சாங்க. இத இப்னு கசீர் இப்படி இருந்தா மத்தது மொழிபெயர்த்து விட்டான்னு வைங்க, ஓடிய போய் இஸ்லாத்தை விட்டு அப்படி இருக்கும் குப்பையெல்லாம். இது கொஞ்சம் குப்பை இருக்கும் போது உங்களுக்கு என்ன செய்ய முடியல, இது படிக்கலாமான்னு கேக்குறீங்க. ஆனா வேற வேற தப்சீர்கள் இருக்குத, இதெல்லாம் அதுக்கு மிஞ்சினது. நீங்க இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி விவாதத்துல பார்த்தா தெரியும், தப்சீருங்கிற போல என்னென்னலாம் எழுதி விட்டு அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் தப்சீர்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல உள்ளதுக்கு பரவாயில்லைங்கிற தப்சீரே இப்படித்தான் இருக்கிறது. நீங்க சொல்றபடி நிறைய இப்னு கசீர்லயும் தவறுகள்லாம் இருக்கிறது. அதனால படிக்கலாமான்னு கேட்டா படிக்கலாம். யார் படிக்கலாம்னு கேட்டா, யார் ஆய்வு கண்ணோட்டத்தோடு இருப்பாரோ, கெட்டதை நல்லதை பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய தகுதியில் இருப்பாரோ, அவர்தான் நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கிற புஸ்தகத்தை படிக்கலாம். ஆய்வுக்காக தெரிந்து கொள்வதற்காக படிக்கலாம். எந்த புஸ்தகத்தை வேண்டாலும் படிக்கலாம், தப்பு கிடையாது. அது யாரா இருக்குன்னு, மனிதர்கள் பல தரத்தில் இருக்கிறார்கள். அரபில் எழுதப்பட்டதெல்லாம் மார்க்னு நினைக்கிறவன் இருக்கிறான், தப்சீர்ங்கிற பேரை சொன்னா மார்க்னு நினைக்கிறவன் இருக்கிறான். இந்த தான் இருக்குதுல அப்படிமா ஆதாரம்னு சொல்லிடுவான். அந்த மாதிரியாக மார்க்கத்தினுடைய அடிப்படை உசூல்கள், சட்ட விதிகள்லாம் தெரியாத ஒருத்தர் இருந்தால் அவர் என்ன பண்ணக்கூடாது, நேரடி தமிழாக்கத்தை படிச்சுட்டு போங்க. அல்லது சரியானது என்று ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நூல்களை என்ன செய்யுங்க, படிங்க. இதுல சரியானதும் கலந்திருக்கு, சரியா தவறானதும் கலந்திருக்குது என்று இருக்குமையானால் அதை கூர்மையான மதி இல்லாதவர்கள் அதை படிக்க கூடாது. படித்தா நம்ம அதை நெசம் நினைச்சு வழிகட்டு போயிருவோம். அதை உண்மை என்று நம்பி நம்ம நினைஞ்சிருவோம், வழிகட்டு போயிருவோம். இது சொற்பொழிவை கேட்கறது கூட இந்த அளவுகள் தான். சொற்பொழிவு இருக்குது, யார் பையனையும் போய் கேட்டா என்னன்னு சொல்லிடக்கூடாது. கேட்கலாம், எப்ப கேட்கலாம், இந்த ஆளு விட்டு அடிக்கிறாரு கரெக்டா சொல்றாருன்னு கண்டுபிடிக்க தெரியணும். உங்களுக்கு கண்டுபிடிக்க யாருக்கு இயலுமோ அந்த மாதிரி ஆட்களா தான் என்ன செய்யுங்க, சரியானது தவறானது யாரு இருந்தாலும் போய் கேட்க போகலாம். அல்லது உங்களுக்கு என்ன தெரியுது, இவனுக்கு மார்க் அறிவே கிடையாது, விட்டுதான் போய் தான் சொல்ல போனான்னு நல்லா தெரியுமே. ஆனால் அது மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்க போக தேவையே கிடையாது. அல்ல நல்லதும் கெட்டதும் கலந்து சொல்றாரு, அதுல கெட்டது எது நல்லது எது நம்ம பிரிச்சு அறிய முடியாது என்று இருக்குமையானால் அந்த மாதிரி தகுதி உள்ளவர்களும் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் படிக்க கூடாது. பொதுவாக ஓரளவுக்கு சிந்தனையோட உள்ளவர்களா இருந்தா என்ன செய்யலாம், எல்லாத்தையும் தான் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சாதான் அதுல உள்ள சரியானது குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுறாரு ஆதாரம். இப்னு கசீர் எடுத்துக்கிறங்க. இப்னு கசீர் எடுத்தீங்கன்னா சில வசனங்களை மேற்கோள் காட்டி விளக்கம் சொல்லுவாரு. சூப்பரான ஒரு நடைமுறை அது. குர்ஆனை கொண்டே விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இப்னு கசீர்ல நிறைய தூக்கலாக இருக்கும். அது நீங்க எடுத்துக்கிறங்க. ஒரு குர்ஆன் ஆயத்தை போட்டு என்ன செய்வார் இப்னு கசீர், ஹதீஸ்களை கொண்டாந்து முட்டு கொடுப்பாரு. அந்த குர்ஆன் ஆயத்தையும் போட்டுருவாரு, அது தொடர்பா வந்திருக்கிற ஹதீஸ்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வாரு, அதை சேர்ப்பாரு. அது நல்லா எடுத்துக்கிறங்க. அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸா இருக்குமே. ஆனால் குர்ஆனை கொண்டு விளக்கம் கொடுக்கக்கூடியதும் இப்னு கசீர்ல நிறைய இருக்கிறது. குர்ஆனுக்கு ஹதீஸை கொண்டு விளக்கம் கூடியதும் இருக்கிறது. இது இல்லாம அந்த அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அந்த பெரியார் சொன்னார் என்று சொல்லி பலருடைய சொற்களும் அதுல இணைந்திருக்கும். அதை மைனஸ் பண்ணி விட்டுருங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை வச்சு இணைத்து விளக்கம் கொடுக்கிறாரா, அது ஏற்கத்தக்கதா இருக்கா, ஏத்துட்டு போங்க. ரசூல்லா இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கமாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லி அது பொருத்தமா இருந்தா அதை எடுத்துட்டு போங்க. அதை விட்டு என்ன செய்வாரு, இடையில அவர் சொல்லிவிட்டு முஜாஹித் அப்படி சொன்னாரு, கத்தாதா இப்படி சொன்னாரு, இப்னு சிரீன் இப்படி சொன்னாரு, இப்னு அப்பாஸ் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு பலரும் சொல்லி இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்துக்கொண்டாந்து என்ன செய்வாரு, போடுவாரு. அதோட என்ன செய்வாருன்னா சில கிஸ்ஸாக்கள், கதைகளையும் கப்சாக்களையும் என்ன செய்வாரு, அவரு பெரிய பெரிய அறிஞர்கள் பேர்ல சொல்லப்பட்டிருந்தால் அதையும் எடுத்து இப்னு கசீர்ல சொல்லி இருப்பாரு. அதை கழிச்சு விட்டுருங்க. குர்ஆனை கொண்டு விளக்கம் சொன்னால் எடுத்துக்கிறங்க. குர்ஆனுக்கு ஹதீஸை கொண்டு விளக்கம் சொன்னால் அதை எடுத்துக்கிறங்க. அது இல்லாம அவர் சொன்னார் இவர் சொன்னார் இருக்குமையானால் அதுல நம்ம அது ஆத்தன்டிக் ஆதாரம் ஆகாது. குர்ஆன் மட்டும்தான் நமக்கு பேசிக்கு. இவர் சொன்னார் அவர் சொன்னாருங்கிறதெல்லாம் பார்ப்போம்.
அது பொருத்தமா அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி இருந்தாருன்னு சொன்னா நம்ம ஏத்துக்குருவோம். இல்லைன்னா தூக்கி போட்டுவாங்க, அது ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது. இப்படித்தான் இப்னு கதீரா இருந்தாலும் சரி, யாருடைய புஸ்தகம், அப்ப நாமளே ஒரு தமிழாக்கம் எழுதியிருக்கிறோம், இதை நீங்க படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு படி எடுத்துக்கலாம்? இத ஒண்ணு குர்ஆனுக்கு ஒட்டி அந்த விளக்கம் இருந்தா நீங்க எடுத்துக்கிறேன், ஹதீஸை ஒட்டி அந்த விளக்கம் இருந்தா எடுத்துக்கிறேன், சிந்தித்து விளங்கக்கூடிய விஷயங்களா இருந்தால், அது சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி லாஜிக் இருந்தால் எடுத்துக்கொள்ளணும். உளறி கொட்டிருந்தோம்னா அதிகமா நீங்க எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யணும், எல்லாத்தையுமே